ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தீரியமுடைய டோமினன்ஸை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியமுடைய டோமினன்ஸ் அது வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக எங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸ்டில் வரைக்கும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் தான் இருக்குது. பட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இது ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தீரியம் எதனால் இப்போ டம்ப் ஆகுது. இப்போ கொஞ்சம் காலமாக எங்களுக்கு எத்தீரியம் வந்து டம்ப் ஆகுதுன்னா அது எதனால் டம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எத்தீரியம் டோமினன்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் இந்த 200 EML ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து தான் எங்களுக்கு வந்து டம்பாக ஸ்டார்ட் ஆக இருக்குது. சரி, அங்கேருந்து டம்ப் ஆக கொள்ள அப்போ எத்தீரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தீரியமும் டம்ப் ஆகிருக்கும். சரியா? ஓகே, இப்போ வந்து இது வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 20 ml சப்போர்ட் வரைக்கும் வரலாம். வந்து இங்கே இருந்த ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. அதையும் மீறி மார்க்கெட் கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த எஃப்இஜி கேப் இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப் வரைக்கும் வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே மூவ் ஆகலாம். பட் பாசிபிலிட்டிஸ் கூடவாக இருக்குது. எதுக்குன்னு சொன்னால் ஒன்று இஎம்ஐயில் ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த எஃப்இஜி கேப்புக்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். ஓகே, இப்போ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எதனால் கூட இருக்குது. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதனால் கூட இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுது. எங்களுக்கு வந்து அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த நெக் லைன் இருக்குது தானே, இந்த நெக் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். 20.69 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ கன்ஃபார்ம் ஆகின போகிறோம் எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் இன்னும் மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து தெரிய முடிய டோமினன்ஸ். ஓகே, இப்போ அப்படியே நான் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன்னு பாருங்கள். மந்த்லி சார்ட்லேயும் வந்து சேம் பேட்டர்ன் தான். பட் எங்களுக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் ஒரு குட் நியூஸ்னும் சொல்லலாம். சரியா? ஏன்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த 20 EMA மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு ரீடெஸ்ட் தான் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்குதே தவிர எங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்தராக கீழே வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்ல இயலாது. பட் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக சொல்லலாம், எங்களுக்கு இந்த FEG வரைக்கும் வரலாம். ப்ரீவியஸாக நான் காட்டின நீங்கள் வீக்லி சார்ட்டில் 11.39 to 10.05 இங்கேயும் அதே தான், ரெண்டும் சேமாகத்தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கீழே ஃபர்தராக மூவ் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூடவாகவே இருக்குது. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், இதுக்கு முன்னுக்கு EMA பிரேக் அவுட் நடந்துருக்குது. சரியா? EMA பிரேக் அவுட் நடந்துட்டு பாருங்கள், இங்கே வந்து எங்களுக்கு ஒரு FEG கேப் இருந்திருக்குது. இங்கே வந்து FEG கேப் இருந்திருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் அந்த FEG கேப்பை மார்க்கெட் எடுத்துக்கிறான். இதை வந்து FEG கேப் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகிக்கிறான். இப்போ சேம் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இதே நாங்கள் வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் சேம் தான். அப்போ FEG ஃபில் பண்ணியிருக்குது. FEG ஃபில் பண்ணிட்டு தான் இங்கே இருந்தான் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆக இருக்குது. அப்போ எங்களுக்கு இப்போ சொல்லலாம் எத்தீரியமுடைய டோமினன்ஸ் வந்து கீழே வந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய Cointrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.